வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. இன்றைக்கி நாம் ஒரு லேண்ட் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு. அதை பார்க்குறக்கு தான் வந்திருக்குங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரிச்சிலம்பு அப்படிங்கிற கிராமத்தில். ஸோ அங்கே ஒரு விவசாய பூமி ஒன்று சேலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடம் தாங்க அது. கரெக்டாக இது எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த ரூட்டையுமே நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். 1 ஏக்கர் 30 சென்ட்டுங்க. இந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த ஃபென்சிங் ஏரியா தான் சேல் ஆகிற லேண்டுங்க. ஸோ இந்த மரிச்சிலம்பு கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழனி புதுதாராபுரம் ரோடு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்தீங்கன்னா டிஎஸ்பி கேம்ப் தாண்டி கருப்பணத்தோண்டம் வளசு, அதுக்கப்புறம் மொள்ளம்பட்டி, அப்புறம் உங்களுக்கு புளியம்பட்டி பஸ் ஸ்டாப் வருங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த இடம் தான் அடுத்து புளியம்பட்டி பஸ் ஸ்டாப். ஸோ இந்த ட்ரெயினிங் திரும்பின உடனே உங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாப் வந்துடும். அங்கேருந்து ரைட் எடுக்கணுங்க. ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல போய் காடு, தோட்டம், விவசாய பூமி எது வாங்கினீங்க அப்படின்னாலுமே ஏக்கர் 50 ரூபாய்க்கு கம்மியிலாம் தான் ரேட்டு சொல்கிறாங்க. நான் நிறையா பக்கம் பார்த்தேன். ஆனால் ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டான விலையில் நீங்கள் ஒரு பூமி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா நிறையா பேர் இந்த மாதிரி கம்மி விலையில் வேணும்னு சொல்லி தேடிட்டுருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம புளியம்பட்டி பஸ் ஸ்டாப் வந்தாச்சுங்க. இங்கேருந்து ரைட்டு நம்ம திரும்பணுங்க. இது மரிச்சிலம்பு ரோடுங்க. இதில் போனோம்னா நம்மளுக்கு வாகரை போல், பொருளூர் போல் எல்லாமே இந்த ரூட்லேயும் போய்க்கலாங்க. ஸோ இந்த மெயின் ரோட்டில் இருந்துங்க, இந்த தாராவூர் ரோட்டில் உங்களுக்கு உள்ள ஒரு 5-5.5 கிலோமீட்டர் வருங்க அந்த பூமி இருக்கிற இடம். இன்றைக்கி தேதியில் நீங்கள் ஏக்கரை 50 ரூபா கொடுத்து வாங்கினாலுமே உங்களுக்கு ரோட்டு மேலே எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. ஆனால் நாம் இன்றைக்கி பார்க்குற இந்த லேண்டு சேலுக்கு வந்திருக்கிற பூமி பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ரோட்டு மேலேயே ஒரு 60-70 அடி மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்டிலேருந்து ஒரு 60-70 அடி தள்ளி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த பாதை இந்த மெயின் ரோட்டில் வராது, கொஞ்சம் உள்ளதள்ளி போகிற மாதிரி இருக்குது. எல்லாமே நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாமுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரூட்டு தெரியும், எனக்கு ஊர் தெரியும், எல்லாமே தெரியும்ப்பா, இந்த ரூட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கூகுள் மேப்புடைய லொக்கேஷன் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக உங்களுக்கு அந்த நிலத்துக்கே கொண்டு போய் நிப்பாட்டிடு. இல்லை வெளியூர்லேருந்து வர்றேன், எனக்கு கூகுள் மேப்பில் கிளிக் பண்ணி பார்க்க தெரியாதப்போனா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ரூட்டை பிடிச்சி நேராக அங்கே வந்துருங்க. ஸோ இந்த மரிச்சிலம்பு கிராமத்துக்கு போகிற இந்த ரோட்டில் நீங்கள் வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த மரத்துக்கடியில் ஒரு சின்ன முருகன் கோயில் ஒன்று வருங்க. அதை தாண்டின உடனே ரைட் சைட்லேயே நம்மளுக்கு நிலம் வந்துடும். ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க. 1.25 ஏக்கர், அதாவது 1 ஏக்கர் 30 சென்ட்டுங்க. அந்த 1 ஏக்கர் 30 சென்ட்டுமே உங்களுக்கு தரவாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுது, பார்த்தீங்களா, ஒரே ஒரு பூமி தான் ஃபென்சிங் போட்டிருக்கு. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வெள்ளாம் காடு தானுங்க. எல்லாம் முழுக்க விவசாய பூமி தான். சுற்றிலையுமே உங்களுக்கு தோட்டம், துறவு எல்லாமே தோப்பெல்லாம் வச்சுருக்குறாங்க. இது ஒரு சுத்தமான செம்மண் பூமிங்க. நல்லா ஏதாவது சேம்பரு அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க, செங்கல் சூளையெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான இடம். மெயின் ரோட்லேருந்து இந்த மண் ரோட்டில் நம்ம பிரிஞ்சு உள்ளே வரணுங்க. இந்த இடம் இருக்கிறதே ஆக்சுவலாக மரிச்சிலம்பு தாங்க. இதை தாண்டி ஒரு டர்னிங் இருக்குது. அதிலேருந்து ரைட்டு திரும்பின உடனே ஊருக்குள்ளேயே தான் நம்ம இந்த லேண்டுமே இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு 50 அடி இந்த ரோட்டில் நம்ம உள்ளே வந்தோம்னா லேண்டுக்கு போயிடலாங்க. இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா 20 அடி ரோடு. இந்த ரோட்டில் தான் நம்மளுக்கு இந்த பூமியோட ஃப்ரண்டேஜ் வருதுங்க. ஃபென்சிங் போட்டிருக்கு பார்த்திங்களா, இந்த இடம் தான் 1 ஏக்கர் 30 சென்ட் சேலுக்கு வந்திருக்குதுங்க. அதாவது இதோட ஃப்ரண்டேஜ் மட்டும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதோட ஃப்ரண்டேஜ் மட்டும் 250 அடி வருங்க. டோட்டலாக 1.25 ஏக்கர் 1 ஏக்கர் 30 சென்ட் இல்லைங்களா, இதில் ஃப்ரண்டேஜே 250 அடி வரும். ஏதாவது நீங்கள் இந்த சேம்பருக்கெல்லாம் ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு அருமையான இடம் உங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ ஃப்ரண்டேஜில் ரோட்டு மேலே உங்களுக்கு இன்றைக்கி தேதியில் கிடைக்காது. அதேமாதிரி இது 20 அடி ரோடுங்க, தென்வடல் ரோடு. இது ஃபென்சிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 அடிக்கு ஒரு கல் போட்டு ஃபென்சிங் போட்டுருக்குறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப முக்கியமாக இன்றைக்கெல்லாம் நீங்கள் இந்த ஃபென்சிங் போடணும் அப்படின்னாலே 1.25 ஏக்கராக்கு ஒரு 5 லட்ச ரூபா இல்லாமல் நீங்கள் ஃபென்சிங்கே போட முடியாது. 5-5.5 லட்சம் சுத்தமாக வந்துடுங்க. ஃபென்சிங் போடுறவங்க தான் இல்லை, நீங்கள் விசாரித்து பாருங்கள் அது எவ்வளோ வருதுன்னு. அதுவே காஸ்ட் அதிகம். ஸோ அவ்வளவு செலவு பண்ணி வச்சுருக்குறாங்க. முக்கியமாக இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த பூமியாக தான் வருது. நிறையா பேர்த்துக்கு எந்த ஃபேஸ் பார்த்து வருது அப்படின்லாம் யோசிப்பாங்க. பொதுவாகவே கிழக்கு பார்த்த இடம், கிழக்கு பார்த்த வாசல், கிழக்கு பார்த்த வீடு அப்படிங்கிறத ஜென்ரலாக எல்லோரும் விரும்புவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது கிழக்கு பார்த்த இடம் தான். ரொம்ப நீங்கள் வாஸ்தெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது இது ஈஸியாக செட் ஆகும். கிழக்கு பார்த்த இடம். இந்த 20 அடி ரோட்டு மேலே 250 அடி ஃப்ரண்டேஜில் இருக்கிற இந்த 1 ஏக்கர் 30 சென்ட் இடம் என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 லட்சம் சொல்கிறாங்க. நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா ஒரு அனுசரித்து முன்ன பின்ன முடிச்சுக்கலாமுங்க.
அவரோட நம்பர் வந்து நான் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். நம்மளோட நண்பருடைய பூமி தான் அது. நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், கூப்பிட்டிங்கன்னா நேரில் நீங்கள் வந்து இடத்த பார்த்துட்டு கூட நீங்கள் ஃபோன் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெளிவாக நம்ம வீடியோ போட்டிருக்கிறதே அதுக்காக தான். நீங்கள் எல்லா தகவலையும் இந்த வீடியோவை பார்த்து எல்லா தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது, வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணி இமீடியட்டாக பேசிக்கலாம். ஒரே கையெழுத்து தானுங்க, கசகசப்பே இல்லாமல் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா அவர் ஒரே கையெழுத்து போட்டாருன்னா முடிஞ்சுங்க. நல்ல அருமையான பூமி. இன்றைக்கு தேதியில் நீங்கள் 1 ஏக்கர் 30 சென்ட்டுங்கிறது வந்து 35 லட்சத்துக்கு இந்த ஏரியாவில் எங்கேயுமே உங்களுக்கு கிடையாது. தரமான பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து இந்த பூமி வந்து சேலுக்கு வந்திருக்குது. நீங்கள் விவசாயம் பண்ணுறதுனால இதில் வந்து நாளை பின்ன பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அருமையான இடம்ங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து நேர் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25 ஒரு 30 அடியிலே உங்களுக்கு மெயின் ரோடு வந்து தெரியும். அதில் தான் நாம் வந்தோம். ஃபுல்லாக உங்களுக்கு ஏதாவது நீங்கள் உள்ளே கொண்டு வரணும், ஏதாவது நீங்கள் லாரியில் கொண்டு வரணும் அப்படின்னாலும் உங்களுக்கு 20 அடி ரோடுங்கிறனால எல்லா வண்டியுமே இதுக்குள்ளே வருங்க. இதுக்கு பக்கத்துலேயே எல்லாமே பூரா தோட்டம் தாங்க. சாலை இருக்குது, பண்ணைகள்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த பக்கம் தோப்பு இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குதுங்க. ஸோ நீங்கள் இந்த இதில் நான் திரும்பி மரிச்சலம் போகையில் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல அருமையான செம்மண் காடு. எதை போட்டிங்கனாலும் மொசுன்னு முளைச்சி வந்துடும். நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு இந்த லேண்டை வாங்குறீங்க, இந்த பூமி வாங்குறீங்க அப்படின்னா 35 லட்சத்துக்கு வாங்கும்போது நீங்கள் 5 லட்சத்துக்கு ஃபென்சிங் செலவை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா வெறும் 30 லட்சம் தான் இந்த பூமிக்கே வந்து உங்களுக்கு நீங்கள் காஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பூமி வாங்கி அதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும் இல்லையா, ஃபென்சிங் பாதுகாப்பெல்லாம் பண்ணுறதுக்கு. அந்த செலவு வந்து உங்களுக்கு மிச்சம். ஒரு அருமையான விஷயம் வந்து பண்ணி பாதுகாப்போடு உங்களுக்கு வந்து லேண்டை கையில் கொடுத்துட்றாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இப்போ இந்த புதுத்தாரா ரோடு தான் உங்களுக்கு வந்து இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குது. இப்போ இந்த புதுசாக மாவட்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த லேண்டு இந்த ஏரியாவில் புதுத்தாரா ரோட்டில் சரியான டிமாண்டில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் உள்ளதள்ளி இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்காமல் வாங்கி போட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இது வந்து ஒரு அருமையான பூமி தான். டக்குன்னு உங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டெல்லாம் இன்றைக்கி இருக்காது, கடைன்னு ஏறிடும். நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டு 6 மாதம் கழிச்சு போய் அதே பூமி பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத விலையில் இன்னொரு விலையில் சொல்கிறாங்க. ஏன்னா இது என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்துட்ருக்கிற. இப்போ நம்ம போகிறோம் வர்றோம், நிறைய நண்பர்கள் கூப்பிட்றாங்க. ஸோ இப்போ பார்க்குறேன், அதெல்லாம் நம்ம மதிப்பு பார்க்கும்போது நம்ப முடியாத அளவில் நிலத்தோட மதிப்பு வந்து கூடிக்கிட்டே போகுது. எந்த விதத்தில் நம்மளுக்கு இந்த முதலீடு வந்து பூமியில் போடுறதுனால நட்டமே கிடையாது. ஸோ நாம் வந்து எல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டேங்க. இப்போ நம்ம திரும்பி மரிச்சலம் போய் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இப்போ போகிற வழியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மரம் தெரியுது பார்த்திங்களா, அங்கே வந்து ஒரு கோழி பண்ணை இருக்குதுங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு தோப்பு ஒன்று இருக்குது, வயக்காடு ஒன்று இருக்குதுங்க. வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவே நல்லா பசுமையான ஏரியாங்க. தண்ணி வசதி நல்லா இருக்குது, எல்லாமே ஜம்முன்னு இருக்குது. நீங்கள் நேரில் ஒரு தடவை வந்து இந்த இடத்த ஒரு தடவை பார்த்துட்டு இப்போ நான் காட்டின ரூட்டில் நேராக வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் இறங்கி நேராக உள்ளே வந்தீங்கன்னா தான் பூமிக்கே வந்துடும். ஸோ நீங்கள் நேராக வந்து ஒரு தடவை நேரில் விசிட் பண்ணிவிட்டுங்க. அடுத்து இல்லை உங்களுக்கு வந்து இந்த நான் சொன்ன மாதிரி ரூட்டெல்லாம் வேணாலும் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு 5வது நிமிஷத்துலேருந்து வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பூமியோட டீட்டெயில்ஸ் வரும். கூகுள் மேப்பை கிளிக் பண்ணி விட்டுட்டு லொக்கேஷனை போட்டு வந்தீங்கன்னா நேராக வந்துடுங்க. நம்ம பூமியிலேருந்து நேராக இந்த ரைட்டு திரும்பினாலே இதுதான் மரிச்சலம்பு ஊருங்க. நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோம். இந்த மரிச்சலம் பஞ்சாயத்துக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து இந்த லேண்டே வருது. இப்படி ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு விவசாய பூமிங்கிறது வந்து 1 ஏக்கர் 30 சென்ட்டு இன்றைக்கி தேதியில் நான் அடித்து சொல்கிறேன். உங்களுக்கு 35 லட்சத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க. நம்ம ஏற்கனவே தாளையத்தில் வந்து ஒரு தோட்டம் ஒன்று போட்டிருந்தோம், அதை பார்த்துட்டு இப்போ ஏதாவது லேண்ட் இருக்கான்னு கேட்டீங்க. ஸோ நீங்கள் அவங்க எல்லாருமே வந்து இதை போய் பாருங்கள். ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன், அவருக்கு கால் பண்ணி பேசுங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து கம்மி பட்ஜெட்டில் லேண்டு வேணும்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு அருமையான வாய்ப்பு. இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி, விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் சரி, இல்லை டிடிசிபியாக மாற்றி நான் சைட்டாக பிளாட்டாக போட்டு நான் விற்றுக்கணும்னு நீங்கள் வந்து ஒரு பிளானில் இருந்தாலும் சரி, இல்லை நான் சொன்ன மாதிரி ஏதாவது உங்களுக்கு சேம்பர் மாதிரி போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தாலும் வந்து பாருங்கள். இப்போ நம்ம மரிச்சலம்லேருந்து திரும்பி பழனி போயிட்டுருக்குறோம். மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நம்மளோட பூமி அந்த ஃபென்சிங் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியாலே இது ஒன்று தான் ஃபென்சிங் போட்ட இடம் சுற்றுலையா. ஸோ வாங்க வந்து நேரில் பாருங்கள். மனசுக்கு பிடிச்சிருந்துன்னா உடனடியாக கால் பண்ணி பேசுங்க. ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க, சட்டுன்னு விற்று போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் ஃபேஸ்புக் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களில்
மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.